ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரையே தேற்றவாளனே உமக்கே கொடாண்டு கொண்டு ஸ்தோத்திரம் இருக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த மட்டுமாய் ஆராதிக்க பாட போற்று கருத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. வெள்ளரும் நாங்கள் ஆராதனை செய்தோம். இப்பொழுது அப்பா நீங்க எங்களோடு கூட பேச போறீங்கப்பா. அதை நாங்கள் அப்பா நல்லா உற்று கவனித்து கேட்க அனுக்கிரகம் பண்ணுங்க. விருத்த சேதனமுள்ள இருதயத்தை, விருத்த சேதனமுள்ள செவியை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அப்பா ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு அப்பா குழந்தை தன்மையுள்ள ஒரு மனதை, இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவான்ற வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவரை நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். தாழ் தரப்புணிக்கிறோம், நாங்கள் சிறுகும், நீங்க பெருகுதை பண்ணும். இன்ப இயேசு ராஜன் மூலம் ஜெபமிக்க நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119:18 வசனம். சங்கீதம் 119:18 சத்தத்தை வைத்து படிக்கலாமா? உமது வேதத்தில் உள்ள அதிசயத்தை, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப செய்தியோட தலைப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களை திறந்தருளும். எல்லாம் கண்ணை முழிச்சுதானே உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கண்கள்லாம் இருக்கு. ஆனா கண்ணை முழிச்சுதான் உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை கர்த்தர் எவ்வளோ நமக்காக எழுதி வச்சுக்கிறாரு. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். கண்களை திறந்தார் கர்த்தர். வேதத்துல எத்தருடைய கண்களை திறந்தார், யார் யாருடைய கண்களை திறந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை, அற்புதங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் சொல்ல வச்சுக்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்து வச்சிருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அதை இங்கதான் இருக்கு, ஆனா அதை நம்ம பார்க்க மாட்டோம், அதை நம்ம அனுபவிக்க மாட்டோம், அதை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம், சுதந்திரத்துக்க மாட்டோம். நீங்க சொல்லுங்க, ஏசப்பா இனிமே தான் நம்மளை ஆசீர்வதிக்கணுமா இல்ல ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டாரா எல்லாத்தையுமே? வேதம் வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில சுமந்து எல்லா பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதமா மாற்றி தந்தார். அப்ப நம்ம ரெடியா இருக்கு, போய் உடனே விசுவாசி சுதந்திரிக்கலாமா? இல்லைன்னா இல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம தான் செய்யணுமா? ஏசப்பா ஆல்ரெடி எல்லாமே சிலுவையில ரெடியா வச்சுட்டார் நம்மளுக்காக. நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் நம்மளால முடிய மாட்டேங்குது. படிப்போம். வேதத்துல முதலாவது கர்த்தர் கண்களை திறந்தார். யாரோட கண்களை கர்த்தர் வேதத்துல முதலாவது திறந்தார்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 21:9 பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு 11, 12, 13 முக்கியமானது மட்டும் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. இது 21 இது நடக்குது. ஆதியாகமம் 21 இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இதே ஆகாருக்கு. ஆதியாகமம் 16 7, 8, 9, 10 பாருங்க. ஆதியாகமம் 16 7, 8, 9, 10. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். என்ன பண்றா? முதல் வைஃப், ஆபிரகாமோட வைஃப் என்ன பண்றாங்க? ரொம்ப கடினமா நடத்துறா. ஆகார கடினமா நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு உடனே என்ன பண்றாங்க? படிங்க வேகமா. ஓடி போனாள். அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழியில இருக்கிற நீரூற்று வனாந்திரத்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா? வீட்டை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடிட்டா. ஐயோ இந்த பொம்பளைட்ட யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு ஓடிட்டா. அங்க போனப்ப கர்த்தருடைய தூதனானவர் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய் என்ன சொல்லி அழைக்கிறாரு. உன்னோட அடையாளம் என்ன? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. எப்படி பாருங்களேன், நம்ம ஒரு கஷ்டம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி நம்மள இது பண்ணுவாரு. நீ யாரு, உன்னோட நிலைமை, நீ எங்க இருக்க, முதல்ல நீ எங்க இருக்கணும், உன்னை கண்டிப்பா ஒரு நாள் உயர்த்துருவேன். ஆனா உன்னோட அடையாளம் என்ன? சாராயின் ஆபிரகாமின் மனைவின்னு சொல்லிருக்கலாமே, இல்லையே. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆபிரகாமே, ஆகாரே. ஆபிரகாம் சொல்லிட்டனா? வைஃப் தான். எல்லா வீட்லயும் ஆண் பொம்பளைங்க தான் இது. எங்கிருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்க இருந்து வர, எங்க போற? அதற்கு அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். எங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அவங்கள விட்டு ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போகிறேன். கர்த்தருடைய தூதன், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியாரண்டைக்கு
திருப்பியும் உன் நாச்சியார் இடத்துக்கு போ. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப இது பண்றாங்க. நிறைய பேர் லைஃபை முடிச்சிட்டு வந்துடலாம், விட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? கதை சொல்றாரு, திருப்பியும் போ, அவள் கைக்குள்ளே அடங்கிரு. கர்த்தர் உனக்கு கொடுத்ததுதான், உங்களுக்கு கொடுத்த கணவர் தான், உங்களுக்கு கொடுத்த மனைவி தான், உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன் தான், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் தான். வாழ்க்கையில எத்தனை நாள் நினைச்சிருப்பீங்க இந்த ஆளை கட்டிட்டு மாரடிக்கிறதுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலான்னு? எத்தனை நாள் யோசிச்சிருப்பீங்க இந்த மனைவியை கட்டிட்டு நம்ம மாரடிக்கிறதுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லி? கர்த்தர் சொல்றாரு, திருப்பியும் போய் அவளுக்கு கீழே அடங்கிரு. படிக்கணும். உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன். பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம். அந்த வார்த்தை மெயினான, அந்த அண்டையில் படிக்கங்க. நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பேர். பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்களேன். நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, நீ போ அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்றாரு, அவளை பார்த்து ஸ்பெஷலா சொல்றாரு, நீ கன்சீவா இருக்கமா, நீ போய் ஒரு குமாரனை பெறுவாய், உனக்கு ஒரு பெரிய ஜாதி ஆக்குவோம், என் பையனை பெரிய ஒரு ஜாதியாக. எவ்வளவு ஒரு கன்சர்னா இருக்காரு பாருங்களேன், எவ்வளவு ஒரு கருத்தா இருக்காரு பாருங்களேன். அவ ஒரு அடிமை பெண்ணு, அவளை பத்தி அவர் சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆடு கொஞ்சம் வயிறு பெருசா இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்துட்டு உடனே ஆடு மாசமா இருக்கு போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாதாரணமா கூட அப்படி நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் எவ்வளோ அவன் மேல எவ்வளவு கரிசனையா இருந்து, நீ கர்ப்பவதியா இருக்கிற, இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க கூடாது, முதல்ல போய் உங்க நாச்சியார் வீட்டுல போய் நீ அங்க போய் முதல்ல தங்கு, குழந்தை பிறக்கும் உனக்கு. யாருக்கு சொன்ன மாதிரி, மரியாளுக்கு சொன்ன மாதிரி சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது இருப்பு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து என்ன பண்றாரு, வீட்டை விட்டு இப்ப வெளியே ஓடியே வரா. சாராளுடைய தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே தண்ணீர் கொடை வச்சு யார அனுப்பி விடுறா, ஆபிரகாம. வேலை எல்லாம் முடிஞ்சாலும் அனுப்பி விட்டாரு. பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, 15ஆம் வசனம். குழந்தைய வச்சிருக்கிறா கையில இருக்க கொண்டு வந்த துருத்தி, நீங்க அடுத்தது படிக்க கூட என்ன நீங்க கவனிக்கணும். துருத்தி கையில இருந்த கொண்டு வந்த தண்ணீர் தீந்து போயிருச்சு. ஒரு செடியின் கீழ் விட்டு என்ன பண்றா, அதெல்லாம் கவனிங்க. அந்த தண்ணி தீந்து போச்சு. நீ படிக்க கூடாது, நீங்க என்னை பார்க்கணும். நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த வார்த்தையை நீங்க படிக்க கூடாது. யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறுற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு நாங்க அப்படியே ஸ்கூல்ல சொல்லித்தர மாதிரி அப்படியே ரொம்ப இன்ச்சா உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது நீங்க அடுத்தது படிச்சுட்டு நீங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க டைவர்ட் பண்ணிடக்கூடாது. நல்ல தெளிவா நீங்க கவனிக்கணும். அதுல போட்டிருக்கு, கொண்டு வந்த துருத்தியில் தண்ணீர் செலவழிந்து விட்டுச்சு. என்ன பண்றா, தண்ணி தாகன்னு புள்ள தவிச்சு கத்துது, அம்மான்னு கத்துது, அழுவுது, தண்ணி தாக அடிக்குதுன்னு கத்துது. இந்த புள்ளைய என்ன பண்றா, நேரா கொண்டு போய் ஒரு செடியின் கீழே விட்டு, என் புள்ள சாகிறத நான் என் கண்ணால பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதிராக அம்பு பாயும். ஒரு அம்பை இழுத்து விட்டா எவ்வளவு போர்ஸ்ல போவோம், கிட்டக்காய் போகவும் நல்லா. அதுவும் அவ வேதனையில இருக்கா, என் புள்ள சாவறத நான் பார்க்க கூடாது அப்படின்னு வேதனையில இழுத்து விட்ட அம்பு எவ்வளவு தூரம் போவோம், அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். அந்த சூழ்நிலையை நல்லா யோசிச்சு பாருங்க. புள்ள சாகிறத என்னால பார்க்க முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்பு பாயிற இடத்துக்கு தூரத்துக்கு போயிட்டு கதறி அழுகுறா. கொஞ்சமா அழுதுருப்பா, அப்படியே ஒரு செகண்ட் கண்ண முடி யோசிச்சு பாருங்க. கொஞ்சமா அழுதுருப்பாளா, கதறி அழுதுருப்பா. எப்படி அழுதுருப்பா பாருங்க. என் புள்ள சாக, ஒரே ஒரு புள்ள, நானே ஒரு அடிமை, எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, இப்படி அங்கிருந்து துரத்தி விட்டாங்க என்னைய, எனக்கு வீட்டுக்காரும் ஆபிரகாமும் என்னை கைவிட்டாரு அப்படின்ட்டு குடும்பத்தை நினைச்சு, கணவனை நினைச்சு, ஒரே மகனை நினைச்சு அழுது புலம்புறான். அந்த நேரத்துல என்ன ஆகுது பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கரங்களை திரிக்கத்தை மேம்படுத்துவோமா. கர்த்தர் பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்கிறாரு. வலி வேதனையில தாங்க முடியாம அழுவுது, தண்ணி தாகத்துக்கு அழுவுது, வெயிலின் கொடுமையில் அழுவுது. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். உடனே என்ன பண்றா, அங்க புள்ள அழுதுகிட்டு இருக்கு, இங்க தாய் தூரமா இருக்காங்க. புள்ள அங்க அழுதுகிட்டு இருக்கத கர்த்தர் கேட்கிறாரு. கேட்டுட்டு ஆகா இருக்கு, இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, வனாந்தரத்துல பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். முதலாவது தேவன் வேதத்துல கண்களை திறந்த முதல் ஒரு பெண்மணி யாரு? ஆகார். கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்த பொழுது அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி
பிள்ளைக்கு கொடுத்தால் தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. வல்லவன். நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கதான் இருக்கா. இப்ப நீங்க திடீர் ஒரு துறவை பாக்குறீங்க. துறவுனா ஒரு ஊற்றுன்னு வச்சு கிணறுன்னு வச்சுக்கலாம். இவ தூரமா போய் அழுவுறா, தண்ணி இல்லைன்னு அழுவுறா. சுத்தி முத்தி பாத்திருக்க மாட்டாளா? வனாந்தரத்துல எங்க இருந்து கிணறு வந்துச்சு? வனாந்தரத்துல எங்க இருந்து ஊற்று வந்துச்சு? வனாந்தரத்துல எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? அப்படி இருந்தா அவ கண்ணால பாத்திருப்பாளே. அப்ப அங்கதான் இருந்திருக்கு. கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாருடைய கண்களை திறந்தார். இப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? உங்க கூடயே தான் இருக்கு ஆசீர்வாதம், உங்க கூடயே தான் இருக்கு சுகம், உங்க கூடயே தான் இருக்கு. எங்க இருக்கு? பேங்க்ல இருக்கா? எங்க இருக்கு? கையிலேயே இருக்கு. எல்லா ஆசீர்வாதம், சுகம், காசு, பணம், எல்லா காரியங்களும் கையிலேயே இருக்கு. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தால் மட்டும்தான் வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் யார் சொல்றா? தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் தான் நம்மளுக்கு மருந்தே. வேத வசனம் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஒரு காரியமா உடனே வேத வசனத்தை எடுத்து அதற்குண்டான வசனத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்து ஜெபம் செய்யும் போது உடனே கர்த்தர் அது நம்மளுக்கு அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல செய்தி புரியுது? ஏன்னா நான் சொல்ல வரன்றது புரியுது. அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வேதனைப்பட்டு அவ ஆகார அழுகிறா. அந்த அந்த பாடல் அருமையான பாடல். என்ன போட்டிருக்கு? தனிமையில் கதறின ஆகாரின் குரலை கேட்டீர், மனங்கசந்து கண்ண முடிக்கங்க. ஓ கதறி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டீர், தனிமையில் கதறின ஆகாரின் குரலை கேட்டீர், மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டீர், நீரே நல்ல மெய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, நீரே நல்ல மெய்ப்பன் என் வேண்டுதல் கேட்பவரே. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறார். வேண்டுதல் கேட்பவரே, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஓ நீரே என் தஞ்சமல்லோ. சத்தத்தை வச்சு சொல்லலாமா? ஓ நீரே என் தஞ்சமல்லோ. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உறவுகள் இல்ல, யாரும் இல்ல, எல்லாம் உன்னை கைவிட்டாங்களா? ஓ ஆகாரை போல வனாந்தரத்திலே ஓ தனியா தவிக்கிறியா, அழுகிறியா? ஓ உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், உன் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஓ நீரே என் தஞ்சம். சொல்ல முடியுமா? நீரே என் தஞ்சமல்லோ, நீருண்டு நாதா என்னை விசாரிக்க, ஓ நீருண்டு நாதா என்னை விசாரிக்க. அல்லேலூயா. ஓ பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட உடனே 19ஆம் வசனத்துல கண்களை திறந்தார். பக்கத்திலேயே இருக்கு துறவு. கண்களை திறந்தார். உடனே ஓடி போய் வற்றாத ஜீவ நதியாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருக்கிறார். உடனே ஓடி போய் துருத்தியில தண்ணியை நிரப்பி பிள்ளைகிட்ட கொடுத்து, பிள்ளை பிழைத்தது. ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தையை உங்க பிள்ளைங்களுக்கு போதீங்க, குடும்பத்தாருக்கு போதீங்க. ஓ அப்ப மிஸ்டேக் யார் மேல? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொன்னது நிமித்தம், சொன்னதை வச்சு மிஸ்டேக் யார் மேல? நம்ம மேலயா? புள்ளெல்லாம் பிறந்துச்சு பிள்ளைக்கு. கரெக்டு தாம்மா. மிஸ்டேக் யார் மேல? பேரண்ட்ஸ். சொல்லுங்க. பேரண்ட்ஸ் மேலதான், உங்க மேலதான். உங்க பிள்ளைக்கு பக்கத்திலேயே இருக்கு,
பக்கத்திலேயே இருக்கு ஜீவ தண்ணீர். வேத வசனமாகிய ஜீவ தண்ணீர் பக்கத்திலேயே இருக்கு. எடுத்து பிள்ளைக்கு ஊத்தி கொடுக்காம ஒன்னா உட்காந்து பேசிட்டே உட்காந்துருக்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் புரியுதா? எத்தனை பேர் பிள்ளைங்களை வேத படிக்க சொல்றீங்க? டெய்லி தவறாம ஜெபம் பண்ணு, டெய்லி தவறாம பைபிள் படி அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்க்குறீங்களா? இல்ல நல்லா கறி மீனி ஊட்டி வளர்க்குறீங்களா? அதெல்லாம் அழிந்து போற காரியங்கள். என்றைக்கும் இருதயத்துல நீங்க காசு பணம் வச்சுட்டு போனா கூட அழிந்து போயிடும். பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டானா முடிஞ்சிருச்சு. போட்டா பண்ணலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வார்த்தை பிள்ளைங்க உள்ளத்துல போட்டா யாரும் கிழிச்சு எடுக்க முடியாது வெளியில. சாவர வரைக்கும் இந்த பிள்ளைங்க மனசுல அந்த வாத வசனம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண்களை திறந்தார். நீங்க சொல்லி என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்? கர்த்தாவே என்னோட கண்களை திறலுங்கப்பா, என்னோட ஆவிக்குரிய மன கண்களை திறங்கப்பா அப்படின்னு சொல்ல விண்ணப்ப வச்சு ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் கண்களை திறந்த நபர் யாரு? ஒரு பெண், ஆகார். அல்லேலூயா. இதே சிச்சுவேஷன். இப்படி மனைவிய இப்படி அவளா கேட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க சார்ன்னு சொல்லி அவளா கேட்டா, அவ கஷ்டப்பட்டு சாதாரணமா இருந்தா. சாராள் அம்மா தான் என்ன பண்ணாங்க, போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கதையை சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இவ பட்ட கஷ்டத்தை திருப்பி அனுபவிக்கணும்ல. யாரு 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 சாராள் அனுபவிக்கணும்ல. முடிச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. சாராள் அனுபவிக்கணும்ல. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2, 3, 5 படிப்போமா? ஆதியாகமம் 22:2-3-5. அப்பொழுது கர்த்தர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ அழைத்துக் கொண்டு நான் குறிப்பிட்ட மோரியா தேசத்துக்கு அழைத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எப்படி? தகன பலியாக பலியிடு. போகும்போதே சொல்லிட்டார் தகன பலினா அவனுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும். சரியா? சர்வாங்க தகன பலி அப்படின்னா அங்கங்கமா வெட்டி ஒப்பு கொடுக்கிறது. சாதாரண பலி இருக்கு. பலிகளை பத்தி நிறைய செய்தி பார்த்துருக்கோம். அல்ல சர்வாங்க தகன பலினா வார்த்தையிலே இருக்கு. சர்வ அங்க தகன பலி, சர்வ அங்கமா வெட்டி பலி கொடு. 21 தான் ஆகார் பாடுபட்டா, கண்களை திறந்தாரு. அந்த வேதனைய இவனும் உணரணுமேன்ட்டு 22 அனுமதிக்கிறார். 22ஆம் அதிகாரத்துல உன் பிள்ளைய நீ பலி கொடு, அப்பதான் உனக்கு ஆகார் அனுப்புனில்ல அவருடைய அருமை உனக்கு தெரியும். 22, 7, 8, 9, 10 முக்கியமானது மட்டும். அப்பொழுது ஈசாக்கு இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே போய் திரும்பி வருவோம். கரெக்டா படிங்க. 5ஆம் வசனம். நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாடனும். என்ன பண்றாரு ஆபிரகாம்? என்ன பண்றாரு? வேலைக்காரங்கள்ட்ட சொல்றாரு, கட்டை எடுத்துக்கிட்டாரு, பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டாரு, எல்லாம் கொண்டு நேரா மலை மேல ஏறாரு பலி செலுத்துறதுக்கு. போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்க போயிட்டு தொழுது பிரேயர் பண்ணி தொழுது கொள்ட்டு திரும்பி வருவோம். விசுவாசமா அறிக்கை செய்யறாராம். பயந்துட்டு சொல்லிருப்பாரு. யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும்னு கர்த்தர் செஞ்சிருக்காரு. பாருங்க 9ஆம் வசனம். சரி 7ஆம் வசனம். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. பையன் கேக்குறான், அப்பா பலி செலுத்துறதுக்கு நெருப்பு. பையன் வேற சும்மா இல்லாம வாய் வந்து கேட்டான். ஏற்கனவே இவனே வேதனையில வயிற்றுல புளிய கரைச்சிட்டு போயிட்டு இருக்கான், என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேல போகும்போது கேக்குறான் புள்ள, தம்பி பையன் என்ன கேக்குறான், ஈசாக்கு நினைக்கிறான், அப்பா இந்த காலத்து பிள்ளைங்க விவரமான பிள்ளைங்க. அவ என்ன கேக்குது, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பலி செலுத்துவீங்களப்பா எப்போதும் ஒன்ன வச்சு, அதை காணாமே அப்படின்னா உடனே சொல்றாரு, தேவன் அவருக்கு வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. விசுவாசமா போறாரு. பாருங்க என்ன ஆகுது அப்புறம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். கரெக்டா சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையை அடுக்கிட்டாரு. குமாரனாகிய ஈசாக்கை கட்டி புள்ளைய கைய கட்டுறாரு. அந்த பலிபீடத்தில் அடிக்க கட்டைகளை மேல அவனுக்கு அப்படியே கட்டை மேல படுக்க வைக்கிறாரு. வாயை கட்டினாருன்னு போட்டிருக்கா. யோசிச்சு பாருங்க. ஒரே புள்ள கட்டி பலி செலுத்திட்டாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க, படிக்கிறாங்க சில பேர். என்ன பாருங்க, நான் சொல்றேன். என்ன பண்ணியாச்சு, கட்டைய கைய கட்டி போட்டாங்க, வாயை மட்டும் கட்டல. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். பைபிள் பொய் சொல்லாது. கண்டிப்பா அமைதியா இருந்திருப்பான்.
ஈசாக்கு ஏசப்பா கூட ஒப்பிடுறாங்க. அமைதியா சாந்தமா இருந்திருப்பாரு, எந்த கேள்வியுமே கேட்கல. என்ன பண்ணிருப்பாரு அதிகபட்சமா? கொஞ்சம் சாதுவான பிள்ளைங்களாம் என்ன தரம் பண்ணுங்க, அழுவுங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? வாய் திறந்து கூட அழுவாதுங்க, ஆனா ஊத்திக்கிட்டு இருக்கும், மடம் ஊத்திக்கிட்டு இருக்கும், மூச்சு மட்டும் வாங்கிட்டு இருக்கும், பெருமூச்சு. அப்போலோ எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு? பண்ணிட்டு கையை ஓங்குறாரு. படிங்க அந்த வசனம். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு. ஓ, ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது ஓ, கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஒரே புல்லன்னு பாராமல் எனக்கே ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பேரண்ட் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்ல முடியும்? இருக்கிற ஒரே புள்ள கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே புள்ள. வசனம் போட்டிருக்கு, என் நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது கணவனையாவது விட்டு கொடுக்கிறவன் இம்மையிலும் நூறத்தனையாய் மறுமையிலும் நித்திய ஜீவன். நீ இங்க விட்டுருப்பா, அங்க வந்து வாங்கிக்கன்னு சொல்லவே இல்லை. இங்க கொடு, திருப்பி 100 மடங்கா வாங்கிக்கோ. ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்னையே புடிச்சிட்டு இருக்குது பெருசா, ஆண்டவர்கிட்ட கொடுத்து 100 வாங்கிக்கிறது பெருசா? சொல்லுங்க வாய் திறந்து. ஆனா இங்கேயும் விட்டு கொடுத்தான். பாருங்க, உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஒன்ன கொடுத்து அவன் 100 1000 லட்சம் கோடியை வாங்கிட்டான். யாரு? ஆபிரகாம். எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டான், மறுமையிலையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, உடனே என்ன பண்ணியாச்சு? பிள்ளைய காப்பாத்தி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்ப நான் கண்களை திறந்தார் அப்படின்றதான் நான் பேச வரேன். இவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் தான். இப்ப படிங்க முக்கியமான வார்த்தைய. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓ, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். அல்லேலூயா. கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? அங்கதாங்க இருக்கு, அங்கதான் இருக்கு. கண்கள் திறக்கப்படவில்லை. கண்களை கர்த்தர் திறந்த உடனே ஓ, முட்புதரில் இருக்கிற ஆட்டுக்கடாவை எடுத்து தாம் பிள்ளைக்கு பதிலா பலியிட்டார். அல்லேலூயா. ஓ, வசனம் உறுதியானுச்சா? கர்த்தர் தமக்கு வேண்டிய தகன பலிகளுக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். ஓ, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி என்ன பேர் வச்சாரு? யெகோவா ஈரே. நீ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். உங்க புள்ள வாழ்க்கை கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். உங்கள் கடன் பிரச்சனை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவைகள், படிப்பு, ஞானம், என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஞானத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை அழைத்த கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில எத்தனை பேர் கர்த்தர் உண்மையை 100% விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாத்துக்குவீங்க, பாட்டு சொல்லுங்க. நீர் பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். எனக்கு என்ன தேவன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிள்ளைக்கு ஃபியூச்சர், மேரேஜ் பண்ணி வைக்கணும், கையில காசு இல்ல, நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. ஓ, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். விசுவாசிக்கிறியா? கர்த்தரை விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு பேர் வச்சார். அந்த அம்மா என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? யாரு? ஆகாரு. நீர் என்னை காண்கிற தேவன். லஹாய் ரோயி, அதானே? எல்ரோயி, கரெக்ட் தானே? லகாய் ரோயி. அருமையான வார்த்தை பாருங்க. லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தெய்வம் நீர். ஓ, பாத்தீங்களா எவ்வளவு அழகா அவன் சொல்ல மறந்துட்டேன். அவ ஆகார் என்னை காண்கிறது, பிள்ளைக்கு உயிரை கொடுத்துட்டாரு, கண்ணை திறந்துட்டாரு. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இவன் அடுத்த அடிமை பெண் பாருங்க, கர்த்தருக்கு பேர் வச்சிருக்கா. இப்ப ஆபிரகாம் பேர் வைக்கிறாரு யெகோவா ஈரே. கர்த்தருடைய சமூகத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உனக்கு ஒரு பிரச்சனையா ஓடி வந்து பலிபீடத்துல வந்துரு, அழுது ஒப்பு கொடுத்துரு, அவர் சமூகத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒப்புமை இந்த அந்த கடா இருக்குல்ல, வசனம் போட்டிருக்கு. ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான். இந்த ஆடை பலி செலுத்தினாங்களா, இதுதான் கண்டு களி கூர்ந்தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பாதி பேருக்கு புரியவே இல்லை.
புரிஞ்சவங்க எல்லாம் கைதிடுறாங்க, புரியவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் கவனிங்க. ஆபிரகாம் என் நாளை கண்டு காண ஆசையா இருந்தான், கண்டு. பைபிள் ஸ்டடிக்கா தான் வரணும்னு சொல்றது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பைபிள் ஸ்டடியில பேசினேன். உங்களுக்கு 50 வயசு கூட அவளே எப்படி நீங்க ஆபிரகாம கண்டீர் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உடனே என்ன சொல்லுவாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்திருக்கேன், பூமி உண்டாகிறதுக்கு ஆதி எல்லாத்துக்கும் முன்னாடி நான் பிறந்தேன். அப்பதான் சொல்றேன், ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசை. இந்த ஆடை பலி செலுத்தினாலதான் பிற்காலத்துல 2ஆம் மாதமாகிய இயேசுவை சிலுவையில் அறைய போறத முன் உதாரணமாக இந்த ஆடை பலி செலுத்தினால என் நாளை பார்க்க ஆசையா இருந்தான். இந்த பாரு, கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. ஒரு தரம் பலியிட பட்டதனால் பூரண படுத்தினீரே. ஒரே தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரணம் படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். முதலாவது கண்கள் யாருடைய கண்களை திறந்தார்? ஆகாரின் கண்களை திறந்தார். என்ன பேர் வச்சா? எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். 2வது ஆபிரகாமோட கண்களை கர்த்தர் திறந்தார். என்ன பேர் வச்சார்? யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது யாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று பார்ப்போம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். என்னாகமம் 22:5-6. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி அதாவது பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்து வரும்படி யார் அனுப்புறா? ஒரு ராஜா அனுப்புறாரு. 6ஆம் வசனம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன். என்ன சொல்லி அழைக்கிறான்? 5-6 மட்டும் கரெக்டா படிங்க. என்ன சொல்லி அழைக்கிறான்? நீர் ஆசீர்வதிக்கிறவன். ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி பலுகி பெருகி பூமியை நிரப்பி இருக்காங்க. எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். எனக்கு எதிரே குடி இருக்கிறாங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள், என்னோட ரொம்ப பலவான்களா இருக்காங்க. ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னால எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்தேன், போர் செஞ்சு பார்த்தேன், ஒண்ணும் முடியல. ஆனால் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீ சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். எப்படி? எனக்காக கர்த்தருடைய பிள்ளையை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடிப்பேன். அப்படி ஒருவேளை நான் முறியடிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய பணத்தை, செல்வத்தை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறான். எல்லாம் உடனே பாருங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் போட்டிருக்கு. பிலேயாம் என்ன பண்றான்? பண ஆசையில, அப்படியாப்பா இவனும் கர்த்தருடைய பிள்ளையை சபிக்கணுமா? இருப்பா, என் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அது எப்படி? செய்யறது தப்பு, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? நான் இன்று ராத்திரி தங்கி இருங்கள், நான் என்ன பண்றேன்? கர்த்தர்ட்ட விண்ணப்பம் செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ கேட்கலாம். அப்ப இந்த இடத்துலயே பூந்துருச்சு பண ஆசை, உலகத்தின் ஆசை பூந்துருச்சு இவனுக்கு. அப்புறம் 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றார்? நைட்டு இவங்களை தங்க வச்சாச்சு. நைட்டு தூங்கும் போது கர்த்தர் என்ன பண்ற? சூப்பரான வார்த்தை படிங்களேன். உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? கர்த்தர் நைட்டு வந்து என்ன பண்றாரு? பிலேயாம்கிட்ட வந்து அழகா கேட்கிறாரு, தம்பி சாமுவேலேன்னு கூப்பிட்ட மாதிரி பிலேயாமேன்னு கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள் யார்? அவரு தெரியாதா? நம்ம வாயிலிருந்தே வர இருப்பார். யாராவது கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்போம், யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்போம் மனசுக்குள்ள. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் இதயத்திலே இருக்கிற இந்த மகன் யார்? இந்த மகள் யார்? எஞ்சி வெளியே போயிட்டாங்க 2 பேரும். ஏன்னா 2 பேர் மனசுக்குள்ள 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க. பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? உன்னிடத்திலே, கடைக்கு போறானுங்க, உன்னிடத்திலே இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற இந்த மகன் யார்? கர்த்தர் கேட்கிறார், பதில் சொல்லு. உடனே என்ன சொல்றான்? போயிட்டு எல்லாம் வந்துச்சு. 12ஆம் வசனம் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளை சபிக்க முடியாது. அவர் ஆசீர்வாதத்திலே பிறந்த பிள்ளைகள். அல்லேலூயா. 15ஆம் வசனம், மறுபடியும் ஆள் அனுப்பி திருப்பியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும் பொழுது 18ஆம் வசனம் பில்டப் கொடுக்கலாம். 18ஆம் வசனம் பில்டப் கொடுக்கலாம். ஏன்னா 22:18 பாலாக் தன் வீடு நிறைய வெள்ளியையும்
பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமான எப்படி பாருங்க, பாலாக் தன் வீடு நிறைய, அதாவது பிலேயாம் சொல்றான், பில்டப் கொடுக்குறான். என்ன சொல்றான்? உங்க ராஜா பாலாக் ராஜா வீடு நிறைய எனக்கு செல்வங்களை கொடுத்தாலும், சிறிய காரியமான பெரிய காரியமானாலும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ செய்யும் பொருட்டு தேவனாகிய கர்த்தரின் கட்டளை மீறக்கூடாது, என் கர்த்தருடைய கட்டளை மீற மாட்டேன். ஆகிலும் வந்துருச்சு. என்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னாதான் கீழ்ப்படிவேன். ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை, இன்னொரு டைம் அவர் என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியில இங்க தங்கி இருங்க, திருப்பி இன்னொரு நைட் இங்க தங்குங்க, நான் கேட்டு சொல்றேன். வீடு நிறைய நீ செல்வம் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அந்த இடத்துக்கு, ஆனாலும் இது ஜெர்மன்ட்டு வந்து கேட்டு சொல்றேன். எவ்வளவு பெரிய. அடுத்தது பாருங்க, ஆகிலும் அவுட், அந்த இடத்துல அவுட் ஆயிட்டான். 22ஆம் வசனம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருக்கு கோபம் வந்தது. அவன் போறதுனால கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, மீறி கர்த்தர் இவன் போறதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரி போ, இங்கெல்லாம் விட்டா நீ சரி பெற மாட்டா, எங்க வச்சு உன்னை பேசணும், வா கூட்டு போற, சரி நீ போன்ட்டார். என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம், இந்த இடத்துல போட்டிருக்கு 22 நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கோபம் உண்டது. சில பேர் சீட்டு போட்டு பார்ப்பாங்க, சீட்டு எத்தனை பேர் சீட்டு போட்டு பார்க்கறீங்கன்னு தெரியல, எஸ் நோன்னு போட்டு பார்ப்பாங்க. அதாவது போலாமா வேணாமா, எஸ்ஸா இந்த காரியத்துல எஸ்ஸா நோவான்னு போட்டு பார்ப்பாங்க. நோன் வந்துடும், என்ன பண்ணுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 டைம் போடலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, 3 டைம் போடுவாங்க. அடுத்தது அப்பயும் 3 டைம் நோ வந்திருக்கும், இல்ல 7 முழுமை, என்ன பண்ணுவாங்க 7 டைம் போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் 8 தொடக்கம், புதிய ஆரம்பம், 8னா தொடக்கம் போட்டு பார்ப்பாங்க. 8வது வந்துரும், 8 வந்துரும். அடுத்தது 9 ஆவின் கரணிகள் ஆவின் வரங்கள் 9 எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்துட்டு எஸ், அதாவது இவங்களுக்கு என்ன தெரியுமா, எஸ்ன்னு வர வரைக்கும் போடுவாங்க. 9 டைம் நோ, 8 டைம் நோ வந்திருக்கும், 9வது டைம் எஸ் வந்திருக்கும். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருப்பா, ஆமென் அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை போய் செஞ்சு நல்லா மாட்டிட்டு முழிப்பாங்க. புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு போயிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு என்ன போட்டிருக்கு, கர்த்தருக்கு அவன் போகிறதுனாலே கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. கர்த்தருக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். எதிராளி கரெக்டா படி, சத்தம் எதிராளியாக நின்றார். 23ஆம் வசனம், உருவின பட்டயத்தை கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிக்கிறதை யாரு கண்டுச்சு, கழுதை கண்டது. இந்த கழுதைக்கு தெரியல, அந்த கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மனித கழுதைக்கு தெரியல, ஆனா 5 அறிவுள்ள மிருகத்துக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணுது பாருங்களேன், அருமையா, கர்த்தர் கழுதை கண்டு வழியை விட்டு விலகி நின்றது. என்ன பாருங்க, உடனே அடிச்சு படிச்சிருவாங்க. படிச்சா போனாங்களா, ஏறி போனாரா இல்லையா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இங்க வசனம் அருமையா போட்டிருக்கு, படிக்காதீங்க. என்னை பாருங்க, கழுதை கண்டு விலகி நின்றது, விலகி போனது. 2வது இருப்பு 25, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு. 2வது இருப்பு, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி காலை சுவரோட நெருக்கி. புரியுதா? நேரா போயிட்டே இருக்காங்க, எய்தாப்புல தூதன் நின்னுட்டாரு. என்ன பண்ணுச்சு, ஐயோ எய்தாப்புல நிக்கிறாரு, கத்தியோட நிக்கிறாரு, இவனை போறேன்னு நம்மளையும் சேர்த்து போட்டுருவாரு. என்ன பண்ணுது, விலகி போயிருக்கு. 2வது இருப்பு வந்து என்ன பண்ணுச்சு, இங்கிட்டு முக்கில் வந்து நின்று இருக்காரு. என்ன பண்ணிருக்கு, இப்படி போலான்ட்டு தாண்டி போலான்ட்டு செவுத்தோரமா அந்த கழுதை போகுது. இந்த கால் என்ன பண்ணுது, செவுத்துல இடிக்குது. யாருக்கு, பிலேயாமுக்கு. கழுதை ஓரமாய் ஒதுங்கி போனது 2வது இருப்பு. 3வது இருப்பு 27, 3வது இருப்பு, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு, திருப்பியும் கர்த்தருடைய தூதனை கண்டு படுத்துக்கொண்டு என்ன பண்ணுச்சு, இப்ப முன்னாடி போக முடியல, சைட்லயும் போக முடியல, எங்கிட்டு போனாலும் வந்து நிக்கிறாரு. என்னமோ தப்பு பண்ணிருக்கான் அந்த பையன். என்ன பண்ணிட்டாரு, பிலேயாமின் காலின் கீழே படுத்து கொண்டது. எவ்வளவு அழகான பாருங்க, 5 அறிவு உள்ள கழுதை பாருங்க. கழுதை எட்டி உதைக்குன்னு வாங்க, இவனை 2 உதவ வச்சிருக்கலாம். என்ன பண்ணிருக்கு, அமைதியா என்ன பண்ணுச்சு, பிலேயாம் கீழே உட்கார்ந்தது. இவன் என்ன பண்றான், உடனே 29ல சொல்றான், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். ஆடுகிட்ட என்னது, கழுதைகிட்ட பேசுறான். 28 இருக்கா, 28ல என்ன பண்றது, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்க
நடக்கும் இதோட என்னை எத்தனை திருப்பு அடிச்சிட்ட? 3 திருப்பு அடிச்சிட்ட. நான் உமக்கு என்ன செய்தேன்? பிள்ளைங்க கேக்குங்க, உனக்கும் அப்பாவுக்கு சண்டைனா என்ன டேஷுக்கு என்னை அடிப்பேன்? எதுக்கு என் மேல இருக்க அந்த கோவத்தை என் மேல காட்டுவேன்? இதோட 3 திருப்பு அடிச்சிட்ட. நான் உமக்கு என்ன செய்தேன்? நான் உமக்கு என்ன செய்தேன்? அடிச்சு எனக்கு காரணம் சொன்னாதான் நான் வருவேன். நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். உடனே இவன் என்ன பண்றான்? கழுத பேசுறேன்னு கூட யோசனை வரல. இவன் என்ன பண்றான்? காசு, பணம், துட்டு, மணி, பாலாக்கு அப்படி அங்க போயிட்டு இருக்கான். அங்க அது யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே முட்டையா தெரியுது அவனுக்கு. யார்கிட்ட பேசணும் கூட தெரியாம என்ன பேசிட்டு இருக்கான்? நீ என்ன கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? நானும் பாத்துட்டு இருக்கேன். கையில ஒரு பட்டைய மாத்திரம் ஏன்ட்ட மட்டும் ஒரு கையில கத்தி இருந்துச்சுன்னு வையி, இப்பொழுது கொன்று போடுவேன். இப்பொழுது கொண்டு போய் அந்த கழுதை என்ன நினைச்சிருக்கோம்? டேய் உன்னைய ஒருத்தர் போடலான்னு பாத்துட்டு இருக்காரு, நான் இங்க பொறுமையா போயிட்டு இருக்கேன். அதுக்கு நீ அதுக்கு நீ தான் நீ நன்றி கேட்டவனே, உன்கிட்ட கத்திருந்தா அங்க பாரு ஒரு தப்பல் நிக்கிறாரு, கண்டு தெரியல இவனுக்கு. கழுதை பிழையாமை நோக்கி, கழுதை பிழையாமை நோக்கி கை கொண்ட காலம் முதல் இப்ப பாடம் எடுக்குது. யோ இந்தா அறிவு கிட்டவனே, நீ என்ன வாங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் நீ ஏறின கழுதை நான் குளிச்சுட்டு ஏறினாலும் குளிக்காம ஏறினாலும் நான் தான் அவனை சுமந்தேன். இப்படி உனக்கு எப்பொழுதாக நான் செய்தது? என்னைக்காவது இப்படி நான் உங்களுக்கு செஞ்சது பாத்திருக்கியா? அதற்கு அவன் இல்லை என்றான். அதற்கு இந்த மண்ணு மட்டும் பதில் சொல்லுது, இல்லை. அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கரங்களை திறக்கப்படுத்துங்க. இப்போது கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்றான், பிழையாமுடைய கண்கள் கர்த்தர் திறந்தார். இப்போ பாக்குறாரு, வழியிலே நின்று உருவின பட்டயத்தோடு கையில பிடித்துக் கொண்டவராய் கர்த்தருடைய தூதனானவரை கண்டான். முகம் குப்புற விழுந்தான். ஓ கண்ணு திறக்கலையா உனக்கு? கண்ணு முன்னாடி நிக்குது, கண்ணு திறக்கலையா? கண்ணு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்குது, கண்ணு திறக்கலையா? கண்ணு முன்னாடி கர்த்தருடைய கோபம் இருக்குது, உனக்கு இன்னும் ஆன்சர் தெரியலையா? ஏன் இந்த சிச்சுவேஷன், ஏன் இந்த சூழ்நிலை? கர்த்தருடைய கோபம். உடனே என்ன பண்றான்? கர்த்தருடைய பாதத்துல விழுந்து முகம் குப்புற விழுறான், பணிந்து கொண்டான். அல்லேலூயா. எத்தனை வசனம் படிச்சிருக்கீங்க? 31, 31, 32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதோட 3 தரம் அடித்தது என்ன? அது அருமையான வார்த்தை பாருங்களேன். இவன் என்ன பண்ணாரு? 8 அப்பல் நின்னாருன்னு வந்துச்சு. இவன் உளுந்தான்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்கடா போற தம்பின்னு கேட்கல. முதல் வார்த்தை கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க, இதோட உன் கழுதைய 3 திருப்பு அடித்தது என்ன? 5 அறிவுள்ள ஒரு மிருக ஜீவனை கூட கர்த்தர் அவ்வளவு கரிசனையாக பார்க்கிறாரு. 6 அறிவுல உங்களை தன்னை போல தன்னுடைய சாயலாகவே தன்னுடைய ரூபமாகவே படைத்த உங்கள் மேல் கர்த்தர் எவ்வளவு கிருபையா இருப்பார், எவ்வளவு இரக்கமா இருப்பார். உங்களை விட்டுருவாரா? கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவ்வளோ பெரிய கடவுளுங்க இறங்கி வந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எங்கப்பா போற அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா கேட்டாரு? இதோட நீ அந்த வாயில்லாத ஜீவனை 3 திருப்பு அடிச்சது என்ன? உங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையா? கர்த்தர் இருக்காரு உங்களுக்காக பேசுறதுக்கு. எதிராளி பயங்கரமா ஆளு பணம் எல்லாம் வச்சிருப்பாங்க, குடும்பமா எல்லாம் தடிதடியா இருப்பாங்க, எல்லாம் பெருத்து போயிருப்பாங்க. ஒரு சண்டைனா கும்பலா வருவாங்க. நீ ஒரு ஆளா போய் நின்றுக்கியா? உனக்கு கேட்க யாருல நினைக்காது. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாயில்லாத ஜீவனுக்காக கர்த்தர் பேசினார், உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். கண்களை திறந்தாச்சு. வசனம் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொண்டு போயிட்டான். எல்லாம் நீங்க என்ன பாருங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரா? இந்த பிள்ளையாம என்ன பண்ணிட்டான்? நேரா கொண்டு போயிட்டாங்க. எங்க? அந்த பாலாக்கு அந்த ராஜா கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு மலை மேல ஏறி நின்று, மலை கொட்டை மாதிரி ஒரு மலை மேல ஏறி நின்று கீழே பாக்குறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லா குடியிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றான் ராஜா? என்ன பண்றான்? நீ வந்து இந்த தீர்க்கதரிசியில சொல்றான், நீ சபி, நீ சபிக்கிறவர்களை சபிக்கப்படும் உங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ சபின்னு சொல்லும் போது 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, தன்னுடைய வாக்கியத்தை எடுத்துரைத்து பிழையாம் அவங்க அப்பா பேரை சொல்லி, அவங்க அப்பாவோட பேர் சொல்லி, பிழையாமையாகிய நான் சொல்லுகிறதாவது, அண்டர்லைன் பண்ணுங்க, கண் திறக்கப்பட்டன் உரைக்கிறதாவது. சொல்லுங்க, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இத்தனை நாள் வேத வசனம் இங்கதான் இருக்கு, உங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க மாட்டீங்க.
கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு பாருங்க. படிச்சீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இத்தனை நாள் குருட்டு பயலா இருந்தேன்ப்பா, பண ஆசையில இருந்தேன், எதுன்னு தெரியல. இப்பொழுது கண் எனக்கு ஆண்டவர் என் மனக்கண்ணை திறந்திருக்காரு. ஆசீர்வாத பைபிள்ல இருக்கு, சுகம் எல்லாம் பைபிள்ல இருக்கு. என் கண்ணு திறந்துருச்சு, விசுவாசமா பேசுறான். என் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருள், முக்கியமான வார்த்தை மட்டும், தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, சர்வ வல்ல எல்ஷடா தெய்வத்தை பார்த்து தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. திருப்பி சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விளம்பினதாவது. யாக்கோபே கூடாரங்களும், உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. உன் வீடு சரியில்லையா, வாடகை வீட்டுல குடியிருக்கிறியா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வாசஸ்தலம் உன் குடும்பத்தோட எவ்வளவு அழகா குடியிருக்கிற. பரவி போகிற ஆறுகளை போலவும், சத்தமா, பரவி போகிற ஆறுகளை போலவும், பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. விருட்சங்களையும் போல இருக்கிறது. அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும். முக்கியமான வார்த்தை மட்டும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வார், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ரைட். ஓடு. அடுத்து 15 வசனம் 24:3 படிச்சோம். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. திருப்பி என்ன பண்றான், போய் ஆசீர்வதிக்க சொன்னா இவன் என்ன பாருங்க, ஆசீர்வதிக்க சொன்னா என்ன பண்றான், சபிக்க சொன்னா என்ன பண்றான், போய் அழகா இருக்க வர்ணிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். இவன் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான், டேய் உன்னை எதுக்குடா இங்க கூட்டு வந்த, சபிக்க சொன்னா ஆசீர்வதிச்சுட்டு இருக்கேன். அப்ப இவன் சொல்றான், தேவன் சொல்றதை தவிர வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். திருந்திட்டாப்ல தம்பி, எதையும் சொல்ல மாட்டேன். என்ன பண்றான், உடனே என்ன பண்றான், இங்க இருந்து பார்த்தா தான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வா வேற இடத்துக்கு கூட்டு போறேன். என்ன பண்றான், இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போய் நின்னு சபின்னு பார்த்தா 15 வசனம் 24:15 பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் திருப்பி சொல்றான், டேய் பிலேயாம் சொல்வது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இப்ப சொல்றான் திருப்பி, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின், முக்கியமானது மட்டும் ஃபுல்லாதான் படிக்க முடியும், தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாருங்க, அங்கேயும் போய் என்ன பண்றேன், வீட்டுல படிச்சு பாருங்க. எப்பொழுதுமே நான் வந்து எழுதிட்டு வந்துருவேன், அந்த வசனத்தை ஃபுல்லா எழுதிட்டு வந்துருவேன். முக்கியமானதை மட்டும் படிச்சிருவேன். இன்னைக்கு எழுதாம வந்துட்டேன். பாத்தீங்க, ஒண்ணு இல்ல, என்ன பண்ணியாச்சுன்னா 3ஆம் வசனத்துல கண் திறக்கப்பட்டவன் சொல்லிட்டாரு. அடுத்தது 15ஆம் வசனத்துல கண் திறக்கப்பட்டவன், 16ஆம் வசனத்துல அங்கேயும் போட்டிருக்கு கண் திறக்கப்பட்டவன் விளம்பினாதாவது. கிட்டத்தட்ட 3-4 முறை கண் திறக்கப்பட்டவன் சொல்லி, உங்களுக்கு உங்க கூடயே தான் ஆசீர்வாதங்கள் இருக்கு. கர்த்தர் உங்கள்ட்ட அருகில தான் எல்லாம் வச்சிருக்காரு, ரொம்ப தூரம்லாம் இல்ல, எல்லாமே உங்க கிட்டக்க தான் இருக்கு. நீங்க வேத வசனத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. நீங்க அவரை ஜெபம் பண்ணும்போது பைபிள் பிடிச்சு அந்த வார்த்தையை எடுத்து நீங்க சுகந்தரிக்கும் பொழுது உடனே எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா, உடனே வசனம் இருக்கு. யாத்திரா இது உபாகமம் 24ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குல்ல, என்ன 28 வசனம் என்ன போட்டிருக்கு, கடன் வாங்காதிருப்பாய், உனக்கு அநேருக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டாயின்னு வசனம் போட்டிருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உடம்புல பலவீனமா, உடனே என்ன பண்ணலாம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல, நம்முடைய நிமித்தம் காயப்பட்டார், அக்கிரமத்தினால் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யெகோவா ராஃபாவாக சுகமளிக்கும் கர்த்தராக, யெகோவா ரொபேகாவாக குணமாக்கும் கர்த்தராக, பரம வைத்தியராகிய பரிகாரியாகிய, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தன்றார். அந்த வார்த்தையின் பிரகாரம் வசனத்தை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போறீங்களா, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா, உங்களுடைய மகிமை என்னுடைய பிறகாலை காக்கட்டும். ஒரு வசனத்தை சொல்லிட்டு எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் ஏசப்பாவோட வார்த்தையை, சங்கீதம் 128 கடைசி வசனம், கர்த்தரின் போக்கியும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்ற சங்கீதம் 121:8ஆம் வசனம். எல்லாமே கையில தான் இருக்குது. அதான் ஆரம்ப வசனமே சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்ணை திறந்தரலுங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, திறந்து படிக்க மாட்டேன். என் கண்களை திறந்தரலும், கண்ணை திறந்து, கண்ணு திறந்தா இருக்கு அப்படின்னா, கண்ணு திறந்து என்னென்ன பாக்குது, செல்ல பாக்குது, ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டை எட்டி பாக்குது, பால்களில் நின்று வேடிக்கை பாக்குது. கரெக்டா இல்லையா? ஒரு சண்டைனா போதும், என்ன பண்ணுவோம்,
கதவு அந்த கோடு ஓட்டை இருக்காது, சதிரா அந்த சென்டர்ல ஒரு ஓட்டை வரும்ல, கதவு வரும்ல, அங்க போய் நின்று இப்படி பாக்குறது, அத்த கண்ணை மூடிக்கிட்டு அப்படி பாக்குறது. ஜன்னல்ல ஓட்ட கட்டெல்லாம் இருக்கும், புள்ளியோண்டு ஓட்டை இருக்கும், அதுல போய் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே. ஆனா என்ன சொல்றாரு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். 1ஆம் சங்கீதத்துல என்ன போட்டிருக்கு படிக்கலாம், பின்னாடி படிக்கலாம். 4வது காரியம், எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4வது காரியம், கண்களை திறந்தரலும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேக தரம் காப்பாற்றிருக்காரு. ஒரு ராஜா என்ன பண்றான், அந்த கதையை நான் சொல்லிடுறேன். என்ன பண்றான், சீரியா ராஜா என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா போருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்றாரு, இந்த எலிசா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒவ்வொரு திருப்பும் காப்பாத்தி விடுறாரு. இந்த மாதிரி தரிசனத்துல வா, அந்த இடத்துக்கு வர போறான், உடனே ஓடி போன இந்த ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றான், ஓடி போய் அங்க போய் சண்டையில காப்பாத்துறான். சொல்லாம கொள்ளாம வர்றான். எங்கெல்லாம் வரலான்னு பிளான் போடும்போதும் இந்த யாரு, எலிசா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு உடனே அந்த ராஜா போய் பாதுகாப்பு சொல்றது புரியுதா, இப்படியே பாதுகாத்துட்டே வரான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ராஜா என்ன பண்றான், குழம்பிட்டார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ராஜா குழம்பி போய் எவனோ ஒருத்தன் என்ன பண்றான், இங்க இருந்து நம்ம பிளான் பண்றத போய் அந்த ராஜாட்ட போய் சொல்லி காசு வாங்கிக்கிறான். அப்படி என்ன பண்றாரு சொல்றாரு. உடனே 12ஆம் வசனத்துல ஒரு வேலைக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, வேலைக்காரன் என்ன சொல்றான், பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளையும். சார், நீங்க நாட்டுக்கு சண்டை போறதை விடுங்க, உங்க பெட்ரூம்ல உங்க ஒய்ஃபோட நீங்க பேசிக்கிறீங்களா, மொனமொனன்னு பேசிக்கிறீங்களா, பள்ளி அறையிலே பேசிக்கொள்வதை கூட இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாக்கு சொல்லிடுவான். அவன் ஒய்ஃப்ட பேசிட்டு இருக்கான், நாளைக்கு அந்த இடத்துல போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான்னு யார்ட்ட போட்டு விட்டுருவான், ராஜாட்ட போட்டு விட்டுருவான். இப்ப என்ன பண்றான், அப்ப அவனை பிடிக்காத இந்த தீர்க்கதரிசி பிடி, இந்த முட்டாள். ஏண்டா, அடுத்தவனை வரப்போறதே தீர்க்க தரிசனமா கண்டு சொல்றாரு, தான் தன்னை பிடிக்க வருது தீர்க்க தரிசனம் சொல்லாம இருப்பாரா? என்ன வருது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை பிடிப்பேன் என்றான். 15ஆம் வசனம், வேலைக்காரன் அதிகாலையிலே, நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல போய் குடியிருக்காரு. யாரு, எலிசா ஒரு இடத்துல போய் குடியிருக்காரு, அனந்தரமான இடத்துல குடியிருக்காரு. காலையில வேலைக்காரன் என்ன பண்றான், அதிகாலமே வேலைக்காரன் போட்டிருக்கு. யாரெல்லாம் அதிகாலமே எந்திரிக்கிறீங்க, எங்க வந்தாலும் இங்க சொருவிடுறானே ஒரு சொருவு. அதிகாலையிலே கேயாசி என்ன பண்றான், கதவை திறந்து இதோ ராணுவமும் குதிரைகளும், ஐயோ வீட்டை சுத்தி ராணுவமும் குதிரை வீரரும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி, பட்டணத்தை அவன வீட்டை சுத்தி எல்லாம் காலி பண்ணலான்னு இருக்கையில், அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, வேலைக்காரன் என்ன பண்றான், ஐயோ என் ஆண்டவனே, பார்த்து புட்டு உள்ள வந்து ஐயோ ஆண்டவனே கத்துறான். இவன் தூங்கிட்டு இருக்கான், அப்பதான் நைட்டு பிரேயர் முடிச்சுட்டு படுத்திருக்காரு. இவன் என்ன பண்றான், எஞ்சி ஐயோ கத்துற உள்ள விடுறான். என்ன செய்வோம் என்றான், நம்ம என்ன செய்வோம், சாவ போறோம், எல்லாம் நம்மள காலி பண்ண போறாங்க. அப்பொழுது எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அல்லேலூயா. உடனே கேஎஸ்சி கேட்கிறாரு, சார் நம்ம 2 பேர் தானே சார் இருக்கோம், நீங்கள் நானும் தானே இருக்கோம், எண்ணி நம்ம அதிகம்ன்றீங்க, விசுவாசமா பேசிட்டு இருக்கீங்களா இந்த இடத்துல, உன்னை பாருங்க சார் சுத்திலும் எப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. உடனே எலிசா விண்ணப்பம் பண்ணி, எலிசா ஜெபம் செய்யறாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி என் கூடயே இருக்கான், ஊழியத்துக்கு வரான், என் கூடயே இருக்கான், இவனுக்கு கண்ணை திறந்து விடு முதல்ல, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் கேயாசுடைய கண்களை திறந்த பொழுது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த மலையே நிறைந்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. உன் கூடயே இருக்காங்க, கர்த்தர் உனக்கு தூதரை கொடுத்திருக்காரு, பாதுகாப்பை கொடுத்திருக்காரு, வசனம் உன் கூடயே வருது, இயேசுவின் ரத்தம் உன் கூடயே இருக்கு, உன்னை எல்லா இடத்துலயும் பாதுகாக்குது. ஆனா அதெல்லாம் தெரியாம ஒரு பிரச்சனைனா பயப்படுறது, அப்படியே கைகாலம் நடுங்கிறது, உடனே போன் அடிக்கிறது, ஊழியக்காரங்களை போன் அடிக்கிறது, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க போன் அடிக்கிறது. கூடையே இருக்கார். உன் கண்ணு திறக்கல உனக்கு,
இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை படிக்கிறதுக்கு, அதிசயத்தை பார்க்கும்படிக்கு கண்ணு திறக்காதனாலதான் என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சு பயந்து நடுங்குற. இல்ல பயப்படாத. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பார்க்க சிம்பிளா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ கிருபையாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். சின்ன தாவீது தான் பெரிய என்ன பண்ணா, கோலியாத்த. அதுல அழகா அந்த பாட்டுல என்ன போட்டிருக்கு, சின்ன மனுஷனுக்குள்ள பாட்டுல என்ன போட்டு, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் பாருங்க. பெரிய ராசதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. பெரிய ராஜதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கூலா வந்தாரையா தாவீது, கூலாங்கல்ல வைத்து ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூலாங்கல்ல வச்சு ஜெயித்தாரு. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். நீயோ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் எல்லாத்தோடையும் வர, ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஜெபம் செய்யறான். யாருக்காக? வேலைக்காரனுக்காக ஜெபம் செய்யறான். இவன் கண்களை திறந்துடுறங்க ஏசப்பா. சாதாரணமா கண்ணுல பாக்குறான், சாதாரண பார்வை. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது என்ன பண்ணுது, சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள். சாதாரண குதிரை வச்சுட்டு நிக்கிறான், அவங்கலாம் பின்னாடி ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றான், கேஎஸ்சி பார்த்துட்டு என்ன பண்றான்? ஒண்ணு இல்லையாங்க, இல்ல சரி, அவர் ரொம்ப குளிச்சிருப்பான், ஓவரா பேசியிருப்பான், அதான் எழுதாம விட்டுருக்காங்க. என்ன பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ற. கண்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவது பாயிண்ட் பாருங்க. ஐந்தாவது பாயிண்ட் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை. 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு, இயேசு வீட்டுக்கு வந்த பொழுது அந்த குருடன் அவரிடத்தில் வந்தார்கள். திருப்பியும் அவங்க வீட்டுக்கு தேடி பிடிச்சு வந்து இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஏசப்பா உங்கள்ட்ட கேட்கிறார், எல்லாம் என்னைய பாருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் கண்ணு முன்னு கொண்டு வாங்க. உங்க பிரச்சனை எல்லா, காசுக்கு பணம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கம்மியான சம்பளம், எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. குழந்தை பிறக்க போகுது அடுத்த வாரம், எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்ப கேட்கிறாரு கர்த்தர், நீ ஒரு பிரச்சனை வச்சிட்டு இருக்கீல்ல, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஏசப்பா கேட்கிறார். உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக நினைக்கிறீங்க, எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, குழந்தை பாக்கியம் வரணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்ட்ட கேட்கிறாரு, இதை செய்வதற்கு
எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஏசப்பா உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன சொல்றீங்க நீங்க? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பாவை? அப்படியே கையை வச்சு சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நீர் எனக்கு விசுவாசத்தை அதிகரித்து தாங்கப்பா. உம்மால் ஆகும் என்று சொல்லி, உம்மால் கூடும் என்று சொல்லி, இதை செய்கிறதற்கு உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி, நம்பப்படுகிறவைகளின் உறுதியையும் காணப்படாதவைகளின் நிச்சயத்தையும் உங்க மேல 100% என்னோட விசுவாசத்தை வைக்கிறேன். மலை போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மெழுகு போல உருக செய்ய போறார். கலங்க தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. கண்களை திறந்தருளும் கேட்டவன உன்னால என்னால முடியும் நம்புறியான்னு கேக்குறாரு. ஆம் சொல்றான். உடனே என்ன பண்றாரு? உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. உடனே 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. கரங்களை திறக்க தமைப்படுத்துவோமா? எவ்வளவு பாருங்க, ஒண்ணுமே ரொம்ப வள கொலக்கொலாம் பிரேயரே பண்ணல. ஏய், சுகம் தானே வேணும், நான் செய்வேன் நம்புறியா? நம்புறேன் ஆண்டவரே, சரி கண்ணு திறக்கட்டும். எப்படி? அந்த ஒரு விசுவாசம், முரட்டத்தனமான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 9:6-7, யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7. அங்கேயும் பிறவி குருடன், பிறந்ததுல இருந்தே குருடு, பிறவி குருடன் வருவான். அவனையும் என்ன பண்றாரு? ஏசப்பா சுகப்படுத்துறார். படிக்க வேணாம், தாயின் வீட்டுல இருந்தே விட்டுருங்க, மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உதாரணம் இந்த வசனம் பாருங்க. தாவீது சொல்லுகிறாரு, இதனாலதான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 146 1 2 8. வேகமா படிங்க. சங்கீதம் 146 1 2 8. அல்லேலூயா என் ஆத்துமாவே, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். 1 2 8. நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, தாவீது காலத்துல எங்கங்க ஆண்டவர் குருடனை திறந்தாரு? தாவீது காலத்துல எந்த குருடனும் கண்ணு சரியாவலையே, தன்னை தான் சொல்றாரு. அவன் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தரலும் சொல்லிட்டு சொல்றாரு, குருடரின் கண்களை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது பாயிண்ட், லூக்கா 24:3. வேகமா, லூக்கா 24:3 பாத்தீங்கன்னா, உள்ளே பிரவேசித்து கர்த்தர் இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். லூக்கா 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு தரிசனமாகிறாரு, அவர்களுடைய கண்களை திறக்கிறாரு, அவரை அறிந்தார்கள். உடனே மறைந்து போனார். எந்த சம்பவம் வருது அந்த இடத்துல? சீஷர்களுக்கு நைட்டு ஃபுல்லா பிரசங்கம் பண்ணிட்டே கூடயே போறாரு, அப்பத்தை பிற்கிறாரு, கண்ணு திறக்குது. அவர்கள் வசனம் போட்டிருக்கு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பத்தை பிட்டு புசிச்சோன்னு கண்ணு திறந்துருச்சான். வேத வசனமாகிய ஜீவப்பம், இதை நம்ம உட்கொள்ளும் போது கண்ணு திறக்கும். நான் அப்பையில இருந்தே தான் சொல்லிட்டு இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? பைபிள் வார்த்தையை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடலாம். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. 7வது பாயிண்ட், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-18 போட்டிருக்கு. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, பவுலின் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார். நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார் என்ற உடனே அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல காரியங்கள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் சென்று தாமதமின்றி கர்த்தரே தெய்வம், இயேசுவே கர்த்தர் என்று எல்லா ஆலயத்திலும் பிரசங்கம் செய்தான். அல்லேலூயா. கண்ணு திறக்கப்பட்டுச்சு. தன்னோட வேத வசனத்தினால கண் திறக்கப்பட்டுச்சு. உடனே என்ன பண்றான்? எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றான். தாமதமின்றி கிறிஸ்துவே கர்த்தர் என்று, தேவனே கர்த்தர் என்று என்ன பண்றான்? எல்லா இடத்துக்கும் பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. நான் படிக்கிறேன், திருப்பி பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. சாத்தான் என்ன பண்ணிருக்கான்? உண்மையான தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை, வெளியில இருக்கிற எல்லாத்தோடைய மனதை குருடாக்கி இருக்கான். வசனம் அழகா போட்டிருக்கு. ஏசப்பா உலகத்துல வரும்போது இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை கொடுக்கவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையுமா இருப்பாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சிமியோன் பத்தி வசனம் இருக்கு. அதை பத்தி இன்னொரு நாள் செய்தி கொடுக்குறேன். ஆனா அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. என்ன போட்டிருக்குன்னா, இருளே புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருக்கிறவனுக்கு அங்க அருமை தெரியல, அங்க இருக்கிறவனுக்கு அருமை தெரியல. ஆனா புறஜாதியாகிய நமக்கு, இருளில் இருக்க நமக்கு ஏசப்பா ஒளியா வந்து நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரு. வேத வசனத்தை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஒரே சபையில இருந்துட்டு பேசாம கொள்ளாம, குடும்பத்துல இருந்துட்டு பேசாம கொள்ளாம இருந்தா வசனம் போட்டிருக்கு, நீ குருடா இருக்கிற, எங்க போறன்னு தெரியாமையே போயிட்டு இருக்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். சங்கீதம் 121:1 போட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? who maker of heaven and earth, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த கர்த்தரை பார்க்கணும்னா உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கணும். வானத்துக்கு நேராக ஏறெடுத்தா உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். கண்கள் திறக்கப்பட்டிருந்தாதான் கர்த்தருடைய மகிமையினால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை போட்டிருக்கேன். என் மகனே, நீதிமொழிகள் 4:22, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஓ, 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேத வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கண்களை திறந்து பாருங்க, வேத வசனத்தை பாருங்க, வேத வசனத்தை பிடிச்சுக்கோங்க, வேத வசனத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க. வசனம் ஒண்ணுதான் கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போகுது. மனப்பாடமா நீங்க சொல்ற வசனம் தான் உங்க கூடயே வரப்போகுது. ஒரு நாளும் நீங்க அதை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன், அருமையான வசனம் பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8-9 நான் வரிசையா படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் கேட்கிறாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்களுக்கு 10ஆம் வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். என்னைய பாருங்க, எவ்வளவு வார்த்தை எப்படி வித்தியாசமா வருது பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உலக காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் கர்த்தருடைய ஏசப்பாவற்றை கேட்காம இருந்து செவி மந்தாமா போயிடுச்சு. அவருடைய சாமுவேலை போல சத்தத்தை கேட்காதனால, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால அநேகருடைய காதுகள் செவிடா இப்ப மந்தமாய் கிடக்கு. கர்த்தரை பார்க்காதனால கண்கள்லாம் குருடாய் போய் கிடக்கு. உடனே ஏசாயா சொல்றாரு, அப்பொழுது நான் 11ஆம் வசனம் பாருங்க, ஏசாயா 6:11. அப்பொழுது ஏசாயா, ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி பூமி அவாந்தர வெளியாகி. 12ஆம் வசனம், கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும் வீட்டிலே ஒன்றும் இல்லாமல்
வெறுமையாக்கப்படும் வரைக்கும் கண்கள் மூடப்பட்டிருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. சூழ்நிலை நிமித்தம் நல்லா கவனிக்கணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால, கர்த்தருடைய வேதத்தை படிக்காதனால, வீட்டுல நடு வீட்டுல போட்டிருக்கு, வெறுமையாய் ஒண்ணுமே இல்லாம நீ தரையில உட்கார்ற வரைக்கும் சேவையை அடைச்சிருவேன், கண்ணை மூடி போட்டுருவேன்றாரு. எதுக்காக? நீ பைபிள் படிக்கல, நீ வேத வசனத்தை ஆராயல, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கல, அவருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டற, வாழ்க்கை வனாந்தரமாயிரும், ஒண்ணுமே இல்லாம ஆயிருன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஏசாயா 29:10 பாருங்க. ஏசாயா 29:10 கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. பைபிள் படிக்காதனால என்ன ஆகும்னா, செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது தூக்கம் வரும், கொட்டாய் வரும், கனநித்திரையின் ஆவியை உண்டு பண்ணிடுவாராம். நீ பைபிள் படிக்காமையே இருந்தீனா உனக்கு கனநித்திரையின் ஆவி உள்ள போந்துரும். பைபிளை திறந்து ஒரு வார்த்தை படிச்சோன்னே தூக்கம் எங்க இருந்தா வரும்னு தெரியாது, பொத்து பொத்துன்னு உழுவுவாங்க. என்ன காரணம்? கனநித்திரையின் ஆவி. நீ பைபிள் படிக்காதனாலதான் உனக்கு பொடி எழுத்த பார்த்தோன்னா தூக்கம் வந்துருது. கரெக்டா இல்லையா? அடிக்கடி படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தூக்கம் வராது. பெருசு பெருசா பார்த்துட்டு பொடிசா பார்த்தோன்னா உத்து பார்த்தா தூக்கம் வந்துடுது. அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. போட்டிருக்கு, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. வசனம் இருக்கு, கூடயே இருக்கு, அனுபவிக்க மாட்ற. உன் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். பேசுறோம், முன்னாள் பேசுவோம் அதை பத்தி. 11 பாருங்க. ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்கள் போல் இருக்கும். நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, ஒண்ணுமே ஓப்பனே ஆகலே, எல்லாம் முத்திரையை போட்ட மாதிரி இருக்கு. யாரு வந்து ஓபன் பண்ணுவா? ஏசப்பா வெளிப்படுத்த விஷயம் ஓபன் பண்ணுவாரா? இதோ என்னை குறித்து எழுதி இருக்குது புஸ்தக சுருள், நான் வந்து முத்திரையை உடைக்கிறேன்னு. அது இங்க பழிக்காதுப்பா உனக்கு. தரிசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது. இது முத்திரைக்கப்பட்டிருக்குது. பிள்ளைய பைபிளே படிக்காம வளர்த்துப்பட்டு சர்ச்சில் சொல்றாங்க, உட்காந்து ஒரு வசனம் படிச்சு காட்டுன்னு சொன்னா முத்திரைக்கப்பட்டிருக்கு, நானா ஓபன் பண்ணி படிக்க மாட்டேன், நீ படி. போட்டிருக்கா இல்லையா? நான் எடுத்து வச்சுலாம் பேசல, வசனம் இருக்கே தான் சொல்றேன். அடுத்த வசனம் படிங்க, என்ன போட்டிருக்கு? அல்லது 29:12 பாருங்க. அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி. கேட்கறதே தப்பு, அவனுக்கு வாசிக்க தெரியாது. வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். 29:13 நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, ஏன்பா உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் எல்லாமே எடுத்து வாசிங்க, எல்லாமே எடுத்து வாசிங்க. ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நல்லா ஆராதனைல குதிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க, வாயினால் ஆராதிக்கிற, வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பைபிளை தொடவே மாட்டேங்கிற, வசனத்தை படிக்கவே மாட்டேங்கிற, உன் இருதயம் தூரமா, கர்த்தர் தூரமா இருக்கிறது. வசனம் பாருங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். பயப்படுகிற பயம் எப்படி இருக்குன்னா, மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கு. இங்க பசங்க பண்ணும்போது நாலுல இருந்து எல்லாம் பண்ணிடுவோம், கொண்டுருவோம், அவ்வளவுதான், கற்பனையா போகுது. அப்படியே இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுற, அப்படி இருக்கிறது. ஆதலால் 14 பாருங்க. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாசமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை. அப்படி உணர்ந்தோம் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, உடனே பாருங்க எவ்வளவு அன்பா பேசுறாரு பாருங்க. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி, கரங்களை திருக்கத்தை மேம்படுத்துவோமா? போல சூழ்நிலையிலும் நம்ம மனம் மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதோ நான் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே
ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஒரு அதிசயத்தை செய்ய போறார் கர்த்தர். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே 17ஆம் வசனம், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயலாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக என்ன பண்ணும். நல்லா இருக்க மாதிரி தெரியுவாங்க, உலகத்துல காடா ஆயிருவாங்க. இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, கர்த்தர் பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? செழிப்பான வயல்வெளியாக உன் வாழ்க்கை மாறும் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்றாருல்ல. என்ன அதிசயம் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை குடும்பம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. உலகமோ சந்தோஷப்பட்டு களி கூறும். உலகமோ ஹாப்பியா இருக்கும், என்ஜாய் பண்ணும். நீங்களும் அழுது புலம்புவீர்கள். ஆமா, அழுது புலம்பிக்கிட்டு இருக்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே கண்களை மூடி முழங்கால் போடலாமா? ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. எத்தனை பேர் கண்களை மூடி வேகமா விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாட்ட சமூகத்துல வேகமா யாரா விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து பேசுங்க அவர்கிட்ட. அப்பா, வேதத்தை அப்பா நேசியாமல் இருந்தது தப்புதான். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைய மறந்தேன் வசனம் இருக்கே. அப்படி இல்லாதபடிக்கு தகப்பனே, உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் அதிகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, சீக்கிரம் முந்திக்கோங்க. கர்த்தருடைய சமூகத்துல முந்தி ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. முழுமையாக உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. முழங்கால் படிட்டு அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாவோமா? அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டே ஒப்பு கொடுங்க.